தனுசு ராசி நேயர்களுக்கான செப்டம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. பொதுவாக ரொம்ப ஹானஸ்டான பர்சன் இந்த தனுசு ராசி நேயர்கள், ரொம்ப நேர்மையானவங்க. ஓகேங்களா, நிறைய டீச்சர்ஸ் வந்து இந்த ராசியில் இருப்பாங்க. இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்துல ராகு இருக்கார். ஸோ 3ல் ராகு இருக்கிறது நம்மளுக்கு நல்ல ஒரு விஷயந்தான். அதில் வேறு குரு பார்வையோடு இருக்கிறாரு. அப்போ இந்த ட்ரான்ஸ்ஃபர் இதெல்லாமே நல்லா கிடைக்கும். ஓகேங்களா, சகோதரர்களால் நல்ல உதவி இருக்கும். இந்த ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல சிறப்பாக இருக்கும். ஏன்னா 3ஆம் இடத்துல ராகு இருந்து குரு பார்வையில் இருக்கிறனால ரொம்ப நல்லாயிருக்கும். வெளியூர் சும்மா பக்கத்தில் போயிட்டு வர்றது இதெல்லாமே, வெளியூர் பிரயாணம் இதன் மூலமாக நல்ல லாபம் இருக்கும் உங்களுக்கு. 4ஆம் இடத்துல சனி இருக்கார். அம்மாவோட வாக்குவாதம் பண்ணக்கூடாது. அம்மா ஹெல்த்தில் கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும். அதே மாதிரி இந்த வண்டி வாகனம் இந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. புது வண்டி கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். சுகஸ்தானத்தில் சனி இருக்கும்போது கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுப்பாரு. ஓகேங்களா, ஸோ அதனால் வந்துட்டு அந்த விஷயத்தில் மட்டும் நம்ம கவனமாக இருந்துக்கலாம். மற்றபடி சூப்பராக இருக்குது தனுசு ராசிக்கு. 7ஆம் இடத்துல குரு. ஸோ குரு 7ஆம் இடத்துல அப்படியே ஜம்முன்னு உட்காந்து அப்படியே ராசியை அழகாக பார்த்துட்ருக்காரு. ஸோ ராசி நல்ல வலுவாக இருக்குது. திருமணம் செய்யணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு எல்லாம் கட்டாயமாக இந்த வருஷம் வந்து திருமணம் நடந்துடும். உங்களோட ஜாதகத்தில் தசாபுத்தி சப்போர்ட் பண்ணும்போது சீக்கிரமாகவே நடந்துடும். ஓகேங்களா, 8ஆம் இடத்துல சுக்கிரன். ஸோ 8ல் சுக்கிரன் இருக்கிறனால நல்ல பெண்கள் மூலமாக நல்ல லாபம் இருக்கும். நல்ல சிறப்பாக இருக்கும். நல்ல ஆடை ஆபரணங்கள் வாங்குறதுக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் 8ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது. ஸோ 9ஆம் இடத்துல சூரியன், ஆல்ரெடி கேது. 9ஆம் இடத்துல கேது இருக்கும்போது என்ன சொல்கிறது, உடம்பு அப்படியே டயர்டாகிறது, கொஞ்சம் ஹெல்த் பிரச்சனைகள் வர்றது. பாக்கியஸ்தானம் இல்லைங்களா, அங்கே வந்து கேது உட்காரும்போது அப்பாவோட ஹெல்த்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. அதுதான் ஒரு மைனஸ் நம்மளுக்கு, அந்த 9ல் கேது இருக்கிறது. ஓகேங்களா, இருந்தாலும் வந்துட்டு நம்ம விநாயகர் இருக்கார், காக்கும் கடவுள். அவரை வழிபாடு பண்ண நம்ம பொதுவாகவேங்க கேது எந்த இடத்துல வந்து டிஸ்டர்ப் பண்ணாலும் அந்த இடத்துல வந்து நம்ம விநாயகரை வழிபாடு பண்ணிட்டாலே கேது தடை வந்து கட்டாயமாக நீங்கிடும். சரிங்களா, அதுவும் அருகம்புல் வச்சு நம்ம வேண்டிட்டோம்னா அப்படியே பிரச்சனைலாம் பறந்து போயிடும். போன இடமே தெரியாது. ஓகே, ஸோ 9ஆம் இடத்துல சூரியன் கேது. அதனால் ஃபுட்டு விஷயத்தில் கவனமாக இருங்க. ஹெல்த்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. பொதுவாகவே நம்மளுக்கு வந்து என்ன ஆகும், ஹெல்த்து பாதிக்கும் போது தான் நிறைய பிரச்சனை வருங்க. என்னை பொறுத்தவரை அப்படி தான். நீங்கள் ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோங்க. சரிங்களா, மற்ற எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணிடலாம். ஸோ அது கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். ஸோ 10ஆம் இடத்துல செவ்வாய் இருந்துட்டு செப்டம்பர் 15th வந்துட்டு 11th ஹவுஸ்க்கு வராரு. ஸோ செவ்வாய் 11th ஹவுஸ்க்கு வரும்போது நம்மளுக்கு நல்ல காரிய வெற்றி நடக்கும். என்ன நினச்சாலுமே வந்து சாதிக்க முடியும். ரொம்ப ஒரு அருமையான இடம் தான் செவ்வாய் பகவானுக்கு 11th ஹவுஸ். ஸோ அது நம்மளுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஒரு மைனஸ்ன்னு பார்க்கும்போது 9ஆம் இடத்துல இந்த சூரியன் கேது இவங்க இருக்கிறது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் அந்த இடத்துல மட்டும் நம்ம கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி கரெக்டாக செஞ்சிட்டோம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுவும் செப்டம்பர் 15th மேலே சூரியனும் வந்து 10ஆம் இடத்துக்கு வந்துடுவார். ஸோ இந்த கவர்மெண்ட் ரிலேட்டடான விஷயங்கள் இதிலெல்லாம் நான் முயற்சி பண்ணிங்கன்னா நிச்சயமாக வந்து சக்ஸஸ் ஆகும். ஓகேங்களா, இந்த தனுசு ராசிக்காரங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் மூலம் நட்சத்திரம் இருக்காங்க இல்லைங்களா, இந்த மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறது, கொய்யாப்பழம் உணவில் எடுத்துக்கிறது, கொய்யாப்பழம் தானம் பண்ணுறது, இது பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் சொல்கிற விஷயம் வந்து நீங்கள் லைஃப் லாங் பண்ணுறது. உங்கள் நட்சத்திரத்துக்குரிய விஷயத்தை தான் நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். ஓகேங்களா, அதே போல் இதில் வந்து பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து நீங்கள் அதிகமாக உணவில் வந்து மஷ்ரூம், வெள்ளரிக்காய் அதிகமாக எடுத்துக்கணும்னு இல்லை, கட்டாயம் வந்து எடுத்துக்கணும். ஓகேங்களா, வாரத்துக்கு ஒரு 2 நீங்கள் வந்துட்டு 2 தடவையாவது இந்த வெள்ளரிக்காய், மஷ்ரூம் இதெல்லாம் வந்து எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லது. அதே போல் வந்து இதில் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து விநாயகர் வழிபாடு பண்ணுறது, விநாயகருக்கு அருகம்புல் சாற்றி வழிபாடு பண்ணுறது. நீங்கள் வந்து என்ன ஃப்ரூட் சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலாப்பழம் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. சீசன் டைமில் கிடைக்கும்போது நிறைய வாங்கி சாப்பிடுங்க. ஓகேங்களா, ரொம்ப சிறப்பாக இருக்கும். பொதுவாகவே வந்து தனுசு ராசியில் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப ஹானஸ்ட் பர்சன் சொன்னேன் பார்த்தீங்களா, அதில் முக்கியமாக இந்த உத்திராடம் நட்சத்திரம் இருக்கிற நட்சத்திரத்திலே இவங்கள மாதிரி ஹானஸ்ட்டு வேறு யாருமே இருக்க முடியாதுங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு நேர்மையான பர்சன் இவங்க. நான் சொன்ன அந்த தெய்வ வழிபாடு இந்த வழிமுறைகள் வந்து கட்டாயம் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். மற்றபடி ரொம்ப சிறப்பாக இருக்குது தனுசு ராசிக்கு, பெரிய மைனஸ் இல்லை. ஸோ 4ஆம் இடத்துல சனி இருக்கார். அது ஒன்று தான் நம்மளுக்கு கொஞ்சம் வீக்கான இடமா இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அதற்கான பரிகாரத்தை கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா பெருசாக பாதிக்காது. ஸோ நம்மளுக்கு தெரியுது இல்லையா, அப்போ முன்னெச்சரிக்கை நம்மளே அவேர்னஸாக இருந்துக்கணும். ஓகே,
ஸோ அம்மாவோட ஆர்கியூ பண்ணுறது அதெல்லாம் பண்ணாதீங்க. அவங்களோட ஹெல்த்தில் ஏதாவது ஒன்றுனா உடனே இம்பார்ட்டன்ட் கொடுங்க. ஓகேங்களா? ஸோ புதுசாக வீடு கட்டுறது அதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு கொஞ்சம் சிக்கலை கொடுக்கும். அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இருந்தாலும் உங்களுக்கு தசாபுத்தி நல்லா இருக்குது அப்படிங்கும்போது 4ஆம் அதிபதி சுக்கிரன் இவங்கெல்லாம் நல்லா வலுவாக இருந்து திசை நடத்துகிறாங்கன்னா கட்டாயம் நீங்கள் வீடு கட்டியே தருவீங்க. அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. ஓகேங்களா? பட் நம்மளுக்கு கோச்சாரத்தில் இப்படி இருக்கிறனால அதில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே. ஸோ ராசிவே குரு பார்த்துட்ருக்காரு. ஸோ நல்லாயிருக்கும். முகமே வந்து ரொம்ப பிரகாசமாக இருக்கும் தனுசு ராசிக்கு. பொதுவாக பார்த்திங்கன்னா எந்தெந்த ராசியை குரு பார்க்குறாரோ அவங்களோட முகத்தில் ஒரு ஒளிவட்டமே தெரியும் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ நல்லா இந்த திருமணத்துக்கு முயற்சி எடுக்கிறவங்க சீக்கிரமாக முயற்சி எடுத்து இந்த குரு இருக்கிற காலத்திலே வந்து அழகாக திருமணத்தை முடிச்சுக்கோங்க. தனுசு ராசி நேயர்களுக்கான செப்டம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. பொதுவாக ரொம்ப ஹானஸ்டான பர்சன் இந்த தனுசு ராசி நேயர்கள். ரொம்ப நேர்மையானவங்க. ஓகேங்களா? நிறைய டீச்சர்ஸ் வந்து இந்த ராசியில் இருப்பாங்க. இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்துல ராகு இருக்கார். ஸோ 3ல் ராகு இருக்கிறது நம்மளுக்கு நல்ல ஒரு விஷயந்தான். அதில் வேறு குரு பார்வையோடு இருக்கிறாரு. அப்போ இந்த ட்ரான்ஸ்ஃபர் இதெல்லாமே நல்லா கிடைக்கும். ஓகேங்களா? சகோதரர்களால் நல்ல உதவி இருக்கும். இந்த ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல சிறப்பாக இருக்கும். ஏன்னா 3ஆம் இடத்துல ராகு இருந்து குரு பார்வையில் இருக்கிறனால ரொம்ப நல்லாயிருக்கும். வெளியூர் சும்மா பக்கத்தில் போயிட்டு வர்றது இதெல்லாமே வெளியூர் பிரயாணம் இதன் மூலமாக நல்ல லாபம் இருக்கும் உங்களுக்கு. 4ஆம் இடத்துல சனி இருக்கார். அம்மாவோட வாக்குவாதம் பண்ணக்கூடாது. அம்மா ஹெல்த்தில் கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும். அதே மாதிரி இந்த வண்டி வாகனம் இந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. புது வண்டி கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். சுகஸ்தானத்தில் சனி இருக்கும்போது கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுப்பாரு. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்துட்டு அந்த விஷயத்தில் மட்டும் நம்ம கவனமாக இருந்துக்கலாம். மற்றபடி சூப்பராக இருக்குது தனுசு ராசிக்கு. 7ஆம் இடத்துல குரு. ஸோ குரு 7ஆம் இடத்துல அப்படியே ஜம்முன்னு உட்காந்து அப்படியே ராசியை அழகாக பார்த்துட்ருக்காரு. ஸோ ராசி நல்ல வலுவாக இருக்குது. திருமணம் செய்யணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு எல்லாம் கட்டாயமாக இந்த வருஷம் வந்து திருமணம் நடந்துடும். உங்களோட ஜாதகத்தில் தசாபுத்தி சப்போர்ட் பண்ணும்போது சீக்கிரமாகவே நடந்துடும். ஓகேங்களா? 8ஆம் இடத்துல சுக்கிரன். ஸோ 8ல் சுக்கிரன் இருக்கிறனால நல்ல பெண்கள் மூலமாக நல்ல லாபம் இருக்கும். நல்ல சிறப்பாக இருக்கும். நல்ல ஆடை ஆபரணங்கள் வாங்குறதுக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் 8ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது. ஸோ 9ஆம் இடத்துல சூரியன் ஆல்ரெடி கேது. 9ஆம் இடத்துல கேது இருக்கும்போது என்ன சொல்கிறது, உடம்பு அப்படியே டயர்டாகிறது, கொஞ்சம் ஹெல்த் பிரச்சனைகள் வர்றது. பாக்கியஸ்தானம் இல்லைங்களா, அங்கே வந்து கேது உட்காரும்போது அப்பாவோட ஹெல்த்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. அதுதான் ஒரு மைனஸ் நம்மளுக்கு அந்த 9ல் கேது இருக்கிறது. ஓகேங்களா? இருந்தாலும் வந்துட்டு நம்ம விநாயகர் இருக்கார், காக்கும் கடவுள். அவரை வழிபாடு பண்ண நம்ம பொதுவாகவேங்க கேது எந்த இடத்துல வந்து டிஸ்டர்ப் பண்ணாலும் அந்த இடத்துல வந்து நம்ம விநாயகரை வழிபாடு பண்ணிட்டாலே கேது தடை வந்து கட்டாயமாக நீங்கிடும். சரிங்களா? அதுவும் அருகம்புல் வச்சு நம்ம வேண்டிட்டோம்னா அப்படியே பிரச்சனைலாம் பறந்து போயிடும். போன இடமே தெரியாது. ஓகே. ஸோ 9ஆம் இடத்துல சூரியன் கேது. அதனால் ஃபுட்டு விஷயத்தில் கவனமாக இருங்க. ஹெல்த்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. பொதுவாகவே நம்மளுக்கு வந்து என்ன ஆகும், ஹெல்த்து பாதிக்கும் போது தான் நிறைய பிரச்சனை வருங்க. என்னை பொறுத்தவரை அப்படி தான். நீங்கள் ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோங்க. சரிங்களா? மற்ற எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணிடலாம். ஸோ அது கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். ஸோ 10ஆம் இடத்துல செவ்வாய் இருந்துட்டு செப்டம்பர் 15th வந்துட்டு 11th ஹவுஸ்க்கு வராரு. ஸோ செவ்வாய் 11th ஹவுஸ்க்கு வரும்போது நம்மளுக்கு நல்ல காரிய வெற்றி நடக்கும். என்ன நினச்சாலுமே வந்து சாதிக்க முடியும். ரொம்ப ஒரு அருமையான இடம் தான் செவ்வாய் பகவானுக்கு 11th ஹவுஸ். ஸோ அது நம்மளுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஒரு மைனஸ்ன்னு பார்க்கும்போது 9ஆம் இடத்துல இந்த சூரியன் கேது இவங்க இருக்கிறது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் அந்த இடத்துல மட்டும் நம்ம கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி கரெக்டாக செஞ்சிட்டோம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுவும் செப்டம்பர் 15th மேலே சூரியனும் வந்து 10ஆம் இடத்துக்கு வந்துடுவார். ஸோ இந்த கவர்மெண்ட் ரிலேட்டடான விஷயங்கள் இதிலெல்லாம் நான் முயற்சி பண்ணிங்கன்னா நிச்சயமாக வந்து சக்ஸஸ் ஆகும். ஓகேங்களா? இந்த தனுசு ராசிக்காரங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் மூலம் நட்சத்திரம் இருக்காங்க இல்லைங்களா, இந்த மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறது, கொய்யாப்பழம் உணவில் எடுத்துக்கிறது, கொய்யாப்பழம் தானம் பண்ணுறது, இது பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் சொல்கிற விஷயம் வந்து நீங்கள் லைஃப் லாங் பண்ணுறது. உங்கள் நட்சத்திரத்துக்குரிய விஷயத்தை தான் நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். ஓகேங்களா? அதே போல் இதில் வந்து பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து நீங்கள் அதிகமாக உணவில் வந்து மஷ்ரூம், வெள்ளரிக்காய் அதிகமாக எடுத்துக்கணும்னு இல்லை, கட்டாயம் வந்து எடுத்துக்கணும். ஓகேங்களா? வாரத்துக்கு ஒரு 2 நீங்கள் வந்துட்டு 2 தடவையாவது இந்த வெள்ளரிக்காய், மஷ்ரூம் இதெல்லாம் வந்து எடுத்துக்கோங்க. ரொம்ப நல்லது.
அதே போல் வந்து இதில் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து விநாயகர் வழிபாடு பண்ணுறது, விநாயகருக்கு அருகம்புல் சாற்றி வழிபாடு பண்ணுறது. நீங்கள் வந்து என்ன ஃப்ரூட் சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலாப்பழம் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. சீசன் டைமில் கிடைக்கும்போது நிறைய வாங்கி சாப்பிடுங்க. ஓகேங்களா, ரொம்ப சிறப்பாக இருக்கும். பொதுவாகவே வந்து தனுசு ராசியில் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப ஹானஸ்ட் பர்சன் சொன்னேன் பார்த்தீங்களா, அதில் முக்கியமாக இந்த உத்திராடம் நட்சத்திரம் இருக்கிற நட்சத்திரத்திலே இவங்கள மாதிரி ஹானஸ்ட்டு வேறு யாருமே இருக்க முடியாதுங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு நேர்மையான பர்சன் இவங்க. நான் சொன்ன அந்த தெய்வ வழிபாடு, இந்த வழிமுறைகள் வந்து கட்டாயம் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். மற்றபடி ரொம்ப சிறப்பாக இருக்குது தனுசு ராசிக்கு, பெரிய மைனஸ் இல்லை. ஸோ 4ஆம் இடத்துல சனி இருக்கார், அது ஒன்று தான் நம்மளுக்கு கொஞ்சம் வீக்கான இடமா இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அதற்கான பரிகாரத்தை கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா பெருசாக பாதிக்காது. ஸோ நம்மளுக்கு தெரியுது இல்லையா, அப்போ முன்னெச்சரிக்கையாக நம்மளே அவேர்னஸாக இருந்துக்கணும். ஓகே, ஸோ அம்மாவோட ஆர்கியூ பண்ணுறது அதெல்லாம் பண்ணாதீங்க. அவங்களோட ஹெல்த்தில் ஏதாவது ஒன்றுனா உடனே இம்பார்ட்டன்ட் கொடுங்க. ஓகேங்களா, ஸோ புதுசாக வீடு கட்டுறது அதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு கொஞ்சம் சிக்கலை கொடுக்கும், அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இருந்தாலும் உங்களுக்கு தசாபுத்தி நல்லா இருக்குது அப்படிங்கும்போது 4ஆம் அதிபதி சுக்கிரன் இவங்கெல்லாம் நல்லா வலுவாக இருந்து திசை நடத்துகிறாங்கன்னா கட்டாயம் நீங்கள் வீடு கட்டியே தருவீங்க, அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. ஓகேங்களா, பட் நம்மளுக்கு கோச்சாரத்தில் இப்படி இருக்கிறனால அதில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே, ஸோ ராசிவே குரு பார்த்துட்ருக்காரு. ஸோ நல்லாயிருக்கும், முகமே வந்து ரொம்ப பிரகாசமாக இருக்கும் தனுசு ராசிக்கு. பொதுவாக பார்த்திங்கன்னா எந்தெந்த ராசியை குரு பார்க்குறாரோ அவங்களோட முகத்தில் ஒரு ஒளிவட்டமே தெரியும் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, ஸோ நல்லா இந்த திருமணத்துக்கு முயற்சி எடுக்கிறவங்க சீக்கிரமாக முயற்சி எடுத்து இந்த குரு இருக்கிற காலத்திலே வந்து அழகாக திருமணத்தை முடிச்சுக்கோங்க.